ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம அப்படி எப்படி லலிமா, ஹாய், நமஸ்காரங்க. ஜெய் குருதேவ்மா. ஜெய் குருதேவ் பிரபா. 18 சாப்டர் வந்து கடைசிக்கு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப பெரிய சாப்டர், 78 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல மோக்ஷ சந்நியாச யோகம். நம்ம இவ்வளோ 18 அத்தியாயங்கள் படிக்கிறதுக்கு ரீசனே we should become பற்று இல்லாம நம்ம வந்து ஒரு சுதந்திரமா மனதுல வந்து ஒரு முக்தியோட இருக்கணும் அப்படின்றதுதான். முக்தின்றது வந்து பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுவது. ஒரு பிரச்சனை, குருஜி சொல்லுவார், உன்னை தண்ணியில போட்டு தலைய முக்கிட்டு என்ன வேணும், எனக்கு வடை வேணுமா சமோசா வேணுமான்னு, ஐயோ என்னை வெளியில ஓடிய நான் மூச்சு முதல்ல ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வாட் வி நீட், வாட் இஸ் சஃபகேட்டிங் டு அஸ், we want to get out of that suffocation. அந்த சஃபகேட்டிங் ஒரு மாதிரி இருக்கிறது வந்து காரணமே நம்மளோட பந்தங்கள் தான். இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபட்டாலே நமக்கு வந்து மோட்சம்தான். சோ அந்த மோட்சத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். அதாவது மோட்சம்னா நம்ம எங்கேயோ போய் பெருமாளோட போய் ஐக்கியம் ஆயிட்டுது, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம இந்த பூமியில வாழும் இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம மோட்சத்தை அடைந்தது போன்ற ஒரு மன நிம்மதியுடன் எப்படி இருக்கிறது, மனதுல ஒரு நிம்மதியான ஒரு குழப்பம் இல்லாத ஒரு பற்றற்ற நிலையில் எப்படி இருக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்க போறதுக்காக தான் பகவான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 17 அத்தியாயங்கள்ல என்ன சொன்னார். 17 அத்தியாயங்கள்ல எல்லா விதமான யோகங்களை பத்தியும் சொன்னார். முதல்ல ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்துல இருந்து கர்ம யோகம், ஞான யோகம், ஞான சந்நியாச யோகம், கர்ம சந்நியாச யோகம், தியான யோகம், ராஜவித்யா ராஜகுகை யோகம் அப்படின்னு எக்கச்சக்கமா நமக்கு வந்து விஷயங்கள் சொன்னாரு. இதுல வந்து நம்ம இப்போ மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஒரு சமப் பண்ற மாதிரி இருக்கிறதுதான் இந்த 18வது அத்தியாயம். நான் காலையில வந்து ஒரு கீதா குரூப்ல வந்து ஒரு பேப்பர் போட்டோ எடுத்து போட்டேன். அதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அது உங்க கையில இல்லாட்டா பரவாயில்ல, இந்த செஷன் முடிஞ்ச அப்புறமா அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப வந்து எல்லாத்தையும் சம்மப் பண்ற மாதிரி எல்லா யோகத்தை பத்தியும் நமக்கு சொல்ல போறா. மெயின்லி திஸ் இஸ் த லாஸ்ட் ஷட்கம், ஞான ஷட்கம்னு சொல்லுவோம் இல்லையா? ஞான ஷட்கத்துல முதல்ல பார்த்தது கஷேத்திர விபாக யோகம். அதுக்கு அடுத்தது வந்து குணத்திரய விபாக யோகம், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை பத்தி ரொம்ப பார்த்தோம். அதுவே தான் இப்ப வந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா அந்த சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த நிலையில இருக்கோம், எப்ப நம்ம மனது சத்துவத்துல இருக்க, எப்ப நம்ம ரஜசிக்கா இருக்கோம், எப்ப தமசிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்மள வந்து புரிஞ்சுக்கிட்டு அத வந்து உள்வாங்கிட்டு நாமளே வந்து அனலைஸ் பண்ணிட்டு எப்பவுமே கீழே இருந்து மேல போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுலயே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு.
இப்போ 18 அத்தியாயம் முடிய போறது. அர்ஜுனுக்கு தெரிஞ்சிச்சு பகவான் நம்மள ஒண்ணும் விட போறது இல்ல, போய் திருப்பியும் போய் வில் எடுத்து வேலை செய்யடா அப்படின்னு சொல்ல போறாருன்னு. he wants to run away from that. ஒரு கால் தேர் தட்டுலயும் இன்னொரு கால் ஓடுறதுக்கும் ரெடியா நிக்கிறாம. so he wants an authentication. சரிப்பா நீ போயிட்டு வா, இந்த சந்நியாசம் தான் லாய்க்கு உனக்கு, போயிட்டு வா அப்படின்னு பகவான் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பகவான எல்லா விதமாக அட்ரஸ் பண்றான். ரிஷிகேசா, மகாபாஹோ, கேசி சூதனா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன விஷயம்? சந்நியாசிய தியாகஸ்ய தத்துவம் பிருதக் வேதித்தும் இச்சாமி. ரெண்டு விஷயம். சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, இந்த ரெண்டோட தத்துவத்தை எனக்கு தனித்தனியா, மொத்தத்தையும் திருப்பி சேர்த்து சேர்த்து குழப்பாத, என்ன தனித்தனியா எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரிஷிகேசா மகாபாகுவே கேசி சூதனா, சந்நியாசத்தினுடையவும் தியாகத்தினுடையவும் தத்துவத்தை தனித்தனியே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இந்த முதல்ல இந்த 3 பேர் சொன்னாங்க இல்லையா, இதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. முதல்ல கேசி சூதனா அப்படின்னா, கேசி என்ற ஒரு அசுரன் குதிரை வடிவுல வரான். அவனை சம்ஹாரம் பண்றார் கிருஷ்ணன். இது நமக்கு வாழ்க்கையில நமக்கெல்லாம் குதிரை வர போறதா, அசுரம் வர போறதா, நம்ம அசுரனோட சண்டை போறோமா? இல்ல. ஆனா நம்ம வாழ்க்கை என்பது புற வாழ்க்கை ஒன்று, அக வாழ்க்கை ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அக வாழ்க்கை நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய நம்மளோட உலகத்துக்கு நான் தான் சிருஷ்டிகர்த்தா, அதை எப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பார்த்துட்டோம். அதுல நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 விஷயங்கள் உள்ள இருந்து நம்மள பாத்துக்குது. வெளியில இருக்கிறது சிச்சுவேஷன்ஸ், சில சமயம் மனிதர்கள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பொருட்கள், அதற்கு அடுத்து நம்ம வாழ்க்கையில் நேரக்கூடிய நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள். இந்த 3 தான் வெளி உலகம் அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னா நம்ம தாண்டி போகணும், நம்ம முன்னேறணும் அப்படின்னா நிறைய தடை கற்கள் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்மளோட ஜெயிக்கணும்னா நிறைய தடைகள் வருது. ஒரு எறும்புக்கு கூட தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எறும்பு தரையில போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னால கை வைங்களேன், நம்ம கையை சுத்திட்டு போகும், திருப்பி பண்ண கையை கடிச்சிட்டு ஓடிவிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன எறும்புக்கு கூட தான் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கு. அதனால நிறைய சண்டை போட வேண்டியிருக்கு. எல்லாவற்றையோடு நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட்டோ சண்டை போட்டோ நாம நினைக்கிறத சாதிச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. இதுதான் அந்த அசுரனை கொன்றவனே அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றதுக்கு, கூப்பிடுறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரிஷிகேசன். இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில நம்ம பற்றற்று இருக்கணும்னா முக்கியமானது நம்மளுடைய புலனடக்கம். இந்திரியங்கள் நம்ம கட்டுக்குள்ள இருக்கணும். ரிஷிகேசனாலே இந்திரியங்களை வென்றவனே. சோ நாமும் இந்திரியனை வென்ற ரிஷிகேசனாக இருக்கணும், நாமும் கேசி நிஷூதனாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்க என்ன வேணும்? உடம்பு பலத்தை விட மனோபலம் நிறைய. அதனால்தான் மகாபாகுவே அப்படி. சோ இந்த 3 பேர்களுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புகளை தாண்டி 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 போக வேண்டி இருக்கு. அதற்காக நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் வேண்டி இருக்கு. அதற்காக நமக்கு பலம் வேண்டி இருக்கு. இந்த 3 நமக்கு தேவை என்பதை எடுத்த உடனே இந்த சாப்டர்ல வரக்கூடிய 3 வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்குது. அடுத்தது இவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? இப்ப சந்நியாசம்னா என்ன அப்படின்னா துறவு. எதை துறக்க போறோம் அப்படின்னு பகவான கேக்குறாரு. பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2வது, காமியானாம் கர்மணாம் நியாயம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பல தியாகம் பிராகு தியாகம் விசேஷனாக.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது காமியானாம், காமிய கர்மங்களை துறப்பது சந்நியாசம் என்கிறார்கள். எல்லா கர்ம பலனையும் விடுவது தியாகம் என்கிறார்கள். இது நிறைய தடவை நமக்கு பகவான் ஒவ்வொரு சாப்டர்லயும் வேற 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 மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே விஷயத்த நிறைய தடவை வேற வேற சுச்சுவேஷன்ல சொல்லுவோம். சரி, இப்ப என் பையனை நான் படி அப்படின்னு சொல்லணும். அப்ப கொஞ்சம் அவன் படிச்சுட்டு இருக்கான், நல்ல படிடா அப்படின்னு சொல்றதுக்கும், சாப்பிடும்போது இங்க பாரு நீ நல்லா படிச்சாதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நல்லா படின்னு சொல்றதுக்கும், நல்லா படிக்கலன்னா மார்க் வராது, மார்க் வராட்ட உனக்கு எங்க சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும். சோ இந்த நல்லா படி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம எப்பப்ப எப்படி சொல்றோமோ அப்பப்ப அதோட கருத்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த சந்நியாசம் என்றது முதலே சொல்லிட்டாங்க, தியாகம் என்பது அப்பவே சொல்லிட்டாங்க. ஆனா ரெண்டு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், ஏன்னா நம்ம அப்ப எப்படி இருந்தோம், 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல ஒண்ணும் தெரியாம இருந்தோம். இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். காமிய கர்மங்களே துறப்பது சந்நியாசம். காமிய கர்மங்கள்னா என்ன? ஒரு ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சம் டிசையர், அதுதான் காமிய கர்மம். டிசையர்ஸ் ஏன் வருது? ஆமாயா, நான் என் குழந்தைங்களை காப்பாத்தணும், நான் வீடு வாங்கணும், வீடு வேணும். சோ ஒரு சம்சாரி ஓட எடுத்துட்டானா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 50, 55 இயர்ஸ் மட்டும் பார்க்கும்போது, அருணெல்லாம் பார்க்க போனா நம்ம அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளுக்காக வேலைக்கு போக வேண்டி இருக்கு, பெரியவங்களை பார்த்துக்க வேண்டி இருக்கு, குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டி இருக்கு, கார் வாங்க வேண்டி இருக்கு, வீடு வாங்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் காமிய கர்மங்கள். இத அருண் நீ காமிய கர்மம் எல்லாம் செய்யாத, எல்லாத்தையும் விட்டு சன்னியாச போயிடு அப்படின்னா அது ரொம்ப ஜாலியா தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி போக முடியாது இல்லையா? சம்சாரிகள். ஏன்னா இப்ப நம்ம இந்த பகவத்கீதையே மோஸ்ட்லி அர்ஜுனன் மாதிரி இருக்கக்கூடிய நமக்காக, நம்மளாம் யாரு சன்னியாசிகளா? இல்ல, நம்மளாம் சம்சாரிகள். சம்சாரிகளுக்கு காமிய கர்மம் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த ஒரு ஸ்டேஜ்ல, இப்ப எங்களுக்கெல்லாம் 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னா, நான் வேலைக்கு போக வேண்டியது இல்லை, நான் கார் வாங்க வேண்டியது இல்லை, நான் வீடு வாங்க வேண்டியது இல்லை, புது பட்டு புடவைங்கள்லாம் வாங்க வேண்டியது இல்லை, நகை வாங்க வேண்டியது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டிசைர் ஹவ் ஆல் ஸ்டாப்ட். சோ அந்த 90% ஆஃப் த காமிய கர்மத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஃபுல் சன்னியாசின்னு சொல்ல முடியாது. ஃபுல் 100% சன்னியாசியா இருக்க ரமண மகரிஷி மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க முற்றும் துறந்த சன்னியாசிகள். அது சரியா? அது இப்ப நம்மெல்லாம் சன்னியாசி இல்ல, நம்மெல்லாம் காமிய கர்மங்களை துறக்க முடியாது. காமிய கர்மம் செய்யணும் அப்படின்னும் போது, கர்மம் செஞ்சா ஏன் கர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்மத்தில் ஈடுபடும் போது அது நல்ல கர்மம், கெட்ட கர்மம், நல்ல பலனை தரக்கூடியது, கெட்ட பலனை தரக்கூடியது அப்படின்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. சும்மா ஒரு இங்க எறும்பு இருக்கு அப்படியே அடிச்சு கை வலிக்குது. சோ எறும்ப அடிக்கிற ஒரு விஷயம் கூட, அதை எறும்ப அடிக்கிறதுக்காக செஞ்சாலும் என் கையில ஒரு வலி வந்துருச்சு இல்லையா? சோ அந்த காஸ் அண்ட் ஒரே காஸ்க்கு எஃபெக்ட் வேற 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 மாதிரி இருக்கும். சோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ல நல்லது நடக்கும், எனக்கு புண்ணியம் வருது, பாவம் வருது, நில் பேலன்ஸ்ன்றது இருக்கிறது இல்லை. அதனால பெரியவர்கள் எல்லாரும் பற்று இல்லாம போகணும் அப்படின்றதுக்காக கர்மத்தை துறக்குறாங்க. அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா, சிலரால முடியும். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நம்ம காமிய கர்மங்கள்ல ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது அது சந்நியாசம். புரியுதுங்களா? சந்நியாசம் என்பது காமிய கர்மங்களை துறப்பது. ஆனா காமிய கர்மங்களை துறப்பது என்பது எல்லோராலையும் இயலக்கூடிய ஒரு இது கிடையாது. அப்போ என்ன பண்றது? இப்ப அர்ஜுனன் என்ன சொல்ற, காமிய கர்மம் என்ன,
நான் இந்த போர்ல ஜெயிக்கணும், யுத்தத்துல ஜெயிக்கணும், அது காமிய கர்மம் ஆயிடுச்சு இல்லையா. இவர் என்ன சொல்றாரு, நான் தியாகம் பண்ணிட்டு நான் ஓடி போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தியாகம்னா என்ன? எல்லாத்தையுமே தியாகம் பண்றது. நான் என்ன குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னா எதை தியாகம் பண்ண, எதையோ தியாகம் பண்ண. சோ ஒரு சம்சாரி ஒரு குடும்ப தலைவன் என்பவன் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைய இடங்கள்ல தியாகிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இல்லையா. இப்ப அருண் எடுத்துட்டா அவருக்கு மெட்ராஸ் விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலை அதற்காக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அவர் நான் மெட்ராஸ்ல இருக்கணும் என்ற ஒரு ஆசையை துறந்து விட்டார். புரியுதுங்களா? சரி, இப்ப 4 பேரை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நானு. அப்போ எனக்காக நான் செலவு பண்ணுவதை நான் தொடர்ந்துட்டேன். சோ இந்த மாதிரி கர்மம் செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தியாகித்து இருப்பது தியாகம். அப்போ தியாகத்துல கர்மம் இல்லாம இல்ல, சந்நியாசத்துல கர்மம் கிடையாது, தியாகத்துல தியாகம் செய்வதே ஒரு கர்மம் தான் இல்லையா. சோ கர்மம் நடக்குது எதுல? தியாகத்துல. சந்நியாசத்துல கர்மமே நடக்கல. புரியுதுங்களா? சோ இந்த தியாகம் என்பது நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல செஞ்சுதான் இருக்கணும். நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். சோ நான் டாக்டர் ஆகும் என்ற ஒரு ஆசையை துறந்து விட்டேன். நம்ம இந்த தியாகம் பண்ணலைன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 2வது ஸ்லோகம், காமிய கர்மங்களை துறப்பதை சந்நியாசம் என்று அறிகிறார்கள் ஞானிகள். எல்லா கர்மங்களையும் பலனை விடுவதே தியாகம் என்கிறார்கள் தீர்க்கதரிசிகள். சோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? தியாகம் தான் செய்யணும். என்ன தியாகம்? சந்நியாசியா ஆக முடியாது. சந்நியாசியா ஆகும் போதும் கூட தியாகம் என்பது இல்லாம நடக்காது. சோ நமக்கு வீடு பேரு அப்படின்னா விடுதலை, மோட்சம். மோட்சம் வேணும் என்றாலே அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அப்போ பற்று என்பதே நம்ம துறப்பது தியாகம் தானே. அதாவது நான் காரியங்களில் ஈடுபடுவேன், நான் காரியங்கள் செய்யாமல் இருக்க மாட்டேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன், ஐ வில் பர்ஃபார்ம் ஆல் ஆக்ஷன்ஸ், but at the same time I don't have my mind fixed on the பலாபலன். கர்ம பலனை தியாகம் செய்வது தியாகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுதான் அசந்த சத்ரேன அந்த மரத்தை ஒரு பெரிய பற்று இல்லாத ஒரு கோடாலி எடுத்து டபால் நடினெல்லாம் நம்ம 15th சாப்டர்லயே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப 3வது நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறமா தான் 2வதுக்கு வந்திருக்கோம். கர்மங்கள் எல்லாம் குற்றமுடையவைகள் ஆகாதால் அதை துறப்பதற்கு குறி என்று சொல்கிறார்கள். அதாவது கர்மங்கள் எல்லாம் குற்றமுடையவைகள் ஆதலால் துறத்தற்கு உரியவை என்று அறிஞர் பகர்கின்றனர். வேறு சிலர் வேள்வி, தானம், தபஸ் ஆகிய கர்மங்கள் துறக்கலாகாது என்கிற. இது நம்ம முதலே பார்த்துட்டோம். எந்த கர்மத்தை நீ விட்டாலும் தானம் செய்வது, வேள்வி செய்வது, தபஸை மட்டும் விடக்கூடாது. அது இந்த தானம்னா இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில எது தானம், எது தபஸ், எது வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்லயே டீட்டெயில்டா பார்த்துட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம தவிர்க்க முடியாதது, அதே நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியானால் பகவான், நான் முதலே சொல்லியிருக்கேன், அங்கங்க பகவானுடைய கோட்பாடுன்னு வருது. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த பகவத்கீதையோட சாராம்சம் நம்ம கையில இருக்கும். இப்ப எப்படியும் இப்ப 18th சாப்டர் வந்தாச்சு, முடிய போறது. இது முடிஞ்ச அப்புறமா பகவத்கீதை படிக்கிறது விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 ஸ்லோகம் அப்படின்னு கூட 10ஓ 15ஓ ஒரு நாளைக்கு நான் படிச்சிடுவேன்
அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது பக்கத்துல ஒரு நோட்புக் வச்சுக்கோங்க. இந்த கோட்பாடுகள் இதுதான் இவர் சொன்னார், இது பகவானோட கோட்பாடு, இது பகவானோட கோட்பாடு அப்படின்னு ஒரு பேஜ்ல பகவானோட கோட்பாடெல்லாம் எந்தெந்த சாப்டர்ல சொன்னாங்கன்னு எழுதுங்க. அப்பதான் எந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அது சொல்லப்பட்டது, அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வாழ்க்கையில அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we will get educated in all these things sooner or later. சோ அப்படியானால் பகவானது கோட்பாடு தான் என்ன, நீ என்ன சொல்ற, தியாகம் பண்ணணும்னு சொல்றியா இல்ல சன்னியாசியா போயிடணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தியாகத்தை குறித்து நான் கொண்டுள்ள சித்தாந்தத்தை கேள், தியாகமானது 3 விதமானது என்று பகரப்பட்டுள்ளது. அப்ப இங்க ஏதாவது he is vouchsafing only தியாகம், நீ சன்னியாச ஓடி போகாத, நீ தியாகம் பண்ணு. எதை தியாகம் பண்ண, இப்போ அர்ஜுனன் எதை தியாகம் பண்ணணும், இந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்றத தியாகம் பண்ணிடு, நீ இத செஞ்சுதான் ஆகணும். இது காமிய கர்மம் கிடையாது, இது கர்ம பலனை நீ தியாகம் செஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தியாகமானது 3 விதம் என்று. எப்படி 3 விதமாக இருக்கும் அப்படின்னா, தியாகம் என்பதே நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம தியாகம் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸ்கூல்ல முடிஞ்ச அப்புறமா எனக்கு இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும், நான் ரிட்டையர் ஆக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுருவாங்க. சோ 12ஆம் கிளாஸ் படிச்ச உடனே அவன் ஸ்கூலை விட்டு வரணும். ஒரு குழந்தை 9 மாசம் ஆன அப்புறமா அந்த அம்மா அந்த குழந்தைய வெளியில கொண்டு வர, இது எல்லாமே லெட் கோ. தியாகம் என்பதை இங்க லெட் கோ அப்படின்னு, மரம் பழம் இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். மரத்தை பழம் பழுத்தா அந்த மரத்தை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும், அங்கே இருந்தா அழுகி போயிடும் இல்லையா. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஒன்றை விட்டுதான் அடுத்ததுக்கு வந்திருக்கோம். மாடிப்படி ஏறணும்னா பழைய கீழே இருக்கிற ஸ்டெப்ல காலை எடுத்துட்டு தான் நம்ம மேல வைக்கணும் இல்லையா. சோ ஒன்றை விட்டாதான் மேல போக முடியும், அடுத்ததுக்கு போக முடியும் என்ற ஒரு கோட்பாடே தியாகத்தின் பார்ப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் தியாகம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல யக்ஞம் தானம் தபஸ் ஆகிய கர்மங்களே நம்ம தியாகம் பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டு புழு அசிங்கமா இருக்கு, அது ஒரு அழகும் கிடையாது. ஆனா அத தன்னை சுத்தி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதுக்குள்ள தன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லையா. ஆனா அந்த கூட்டை விட்டு அது வெளியில வரும்போது அழகான பட்டாம்பூச்சியாக வருது இல்லையா. சோ அது போல இந்த தானம் யக்ஞம் தபஸ் இதெல்லாம் நமக்கு செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படும். ஆத்ம சாதகனுக்கு முக்கியமானது ஞானம் தபஸ் அண்ட் யக்ஞம். அது என்ன பண்ணுதுன்னா, அது எனக்கு மோட்சத்தை தராது, அது எனக்கு பகவானோட ஒரு கம்ப்ளீட் மர்ஜர் கொடுக்காது. ஆனா அத மர்ஜர் ஆவறதுக்கு என்ன பண்படுத்தும், என்ன தயார்படுத்தும். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதானே காலேஜ்ல சேர முடியும். எப்படி அந்த ஒரு நிலைமையை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்கு மிக கூட்டுப்புழு மாதிரி நம்ம தியானம் தானம் தபஸ் யக்ஞத்தை செஞ்சு 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 நம்ம மனசை நம்ம பண்படுத்திக்கணும். ஆத்ம சாதகனுக்கு மிகவும் முக்கியமானது இந்த யக்ஞம் தானம் தபஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பற்றுதலையும் பயனும் ஒழித்தே இந்த கர்மங்கள், எந்த கர்மங்கள், யக்ஞம் தானம் தபஸ் விடக்கூடாது அப்படி சொன்னாலே இந்த ஆக்ஷன் இந்த கர்மங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா இந்த கர்மங்களை செய்யும் போது நம்மளோட மனோநிலை எப்படி இருக்கும்னா, பற்றற்று செய்யணும், பயனை எதிர்பார்க்காமல் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தானம் செய்யறோம், நான் ஒரு 4 பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்குடைய வசதிகளை நான் தியாகம் செஞ்சுட்டு தான் இந்த தானத்தை நான் செய்ய முடியும்.
செய்யும் போது அப்பா இந்த 4 பையன் எனக்கு பையங்களே கிடையாது, 4 பையனை படிக்க வச்சேன், கடைசி காலத்துல இவங்கதான் நம்மளை பார்த்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செயலில் பற்றும் ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கும்போது இன்னைக்கு யாருமே வரல அப்படின்னு, ஆமா எல்லாரையும் படிக்க வச்சேன், எல்லாம் என் முதுகுல குத்திட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சோ இந்த ஒரு செயலில் நான் பற்று வச்சு இருந்தேன்னா, பற்றோட செஞ்சிருந்தேன்னா, இன்றைக்கு எனக்கு அந்த கவலை என்பது, அந்த துன்பம் என்பது, அந்த மனக்குழப்பம் என்பது, அந்த மனவேதனை என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அன்னைக்கு என்ன எனக்கு செய்யணும்னு நினைச்சு செஞ்சேன், அவங்க நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதோட நான் மனச என்ன அதை விடுவிச்சுக்கிட்டானா எனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய தானம் பற்றுதலையும் பயனையும் ஒழித்த ஒரு கர்மம். புரியுதுங்களா? பார்த்தா பற்றுதலையும் பயனையும் ஒழித்தே இக்கர்மங்கள் யாவும் செய்யப்பட வேண்டும் என்பது எனது உத்தமமான கொள்கை. இதுதான் பகவானோட கோட்பாடு. அவர் என்ன சொல்றார்? தியாகத்தை சொன்னாரா, சந்நியாசத்தை சொன்னாரா? கர்ம பல சந்நியாசம். இது கர்ம பல சந்நியாசம். அதே சமயத்துல தியாகம், பலனை நம்ம சந்நியாசம் பண்ணும்போது, பலனை நம்ம தியாகம் பண்ணும்போது அது தியாகம் ஆயிடுது. புரியுதுங்களா? அதோட அந்த கர்மத்தையே விடுவது சந்நியாசம் ஆயிடுது. ஆனா இங்க கர்மம் செய்கிறோம், ஆனால் அதனுடைய பலனில் பற்று வைக்காது இருக்கும் போது அது கர்ம பலன் சந்நியாசம் அப்படின்னு நம்ம 4வது சாப்டர்லயே பார்த்திருக்கோம். அதை தவிர நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள், நைமிஷ்ய கர்மங்கள் இதெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4வது அத்தியாயத்தை ரொம்ப படிச்சிருக்கோம். மேலும் நித்திய கர்மத்தை விடுவது பொருந்தாது. அந்த மாதிரி நீ விடுறதா இருந்தானா அது சோம்பேறி, அறிவின்மையால் துறப்பது அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப சார் ஒரு கவுன்சிலிங்காக போனாங்க. ஒருத்தர் ரொம்ப கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிச்சு, நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிச்சு. அப்புறமா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி சரியாயி நடக்க ஆரம்பிச்சாரு. பாத்ரூம் போனாரு, மறுபடியும் கீழே விழுந்து இன்னொரு பக்கம் இடுப்பு உடஞ்சிருச்சு. சரி, அதுக்கும் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு ஏதோ நடக்கிறாரு. ஆனா குளிக்க போனா பாத்ரூம்ல நான் விழுந்துடுவேன், அதனால நான் குளிக்க மாட்டேன்னு அவர் குளிக்காம ஒரே ரகலை பண்ணி அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு அளவுக்கு அந்த கீழே விழுந்ததுல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. சோ இது ஒரு வேலையை, ஒரு ஆக்ஷனை நம்ம ரெலிங்க்விஷ் பண்றது எதனால? ஒரு பயத்தால. அது தாமசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்றோம். சோ 7வது, மேலும் நித்திய கர்மத்தை விடுவது பொருந்தாது, அறிவின்மையால் அதை துறப்பது தாமசம் என்று சொல்லப்படுகிறது. சோ நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். என்ன வாட் எவர் பி த ரீசன், யூ ஷுட் டேக். அதுக்காக ஜுரமா இருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு பகவத்கீதை சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் நம்ம தப்பா அதை புரிஞ்சுக்க கூடாது. சோ இந்த தியாகம் என்பது எப்படி 3 விதமா நம்ம சொன்னோம் இல்லையா? பிரகிருதி குணமயமானது, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா? பற்றுதலை துறந்து பயன் மேல் கருத்து வைக்காமல் அதை தியாகம் செய்வது சத்துவம் என்னும் ஒரு தியாகம். அதே ஒரு பயந்துகிட்டு இந்த மாதிரி அறிவின்மையால் ஒரு செயலை செய்யாமல் தியாகம் பண்ணுவது தாமசமான தியாகம். அப்புறமா ரஜசிக் தியாகம் என்ன அப்படின்னா, நம்ம கிரியா பண்றதுதான் மெயின்லி. கிரியா பண்ண எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, பஸ்திரிகாலாம் பண்ணானா லங்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு. சோ அதனால பயந்துகிட்டு அதை செய்யாம இருக்கிறது. இல்லைன்னா தினம் கிரியா செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இது சொல்றது. இல்லைன்னா வஜ்ராசனத்துல உட்காந்துதான் கிரியா பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு முட்டி வலிக்குதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும், எம்பாலி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு உடல் ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியங்களை பெரிதுபடுத்தி கொண்டு அதற்காக காரியங்களை தவிர்ப்பது என்பது ரஜோகுணமான ஒரு தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. இது 8வது, உடம்பின் வருத்தத்துக்கு அஞ்சி கர்மத்தை துக்கமென கருதி அதை விடுகிறவன்
ராஜச தியாகம் செய்கிறான். அதனால் அவன் தியாகத்தின் பலனை அடைவது இல்லை. இப்போ சத்துவ குணம் இருக்கவும் தியாகம் பண்றான், ரஜோகுணம் இருக்கிறவனும் தியாகம் பண்றான், தமோ குணம் இருக்கிறவனும் தியாகம் பண்றான். இப்போ சத்துவ தியாகம் என்ன பண்ணான்? பற்றினையும் பலனையும் தியாகம் பண்ணான். அதனால அவனுக்கு நல்லது, புரியுதுங்களா? ஆனா தாமச தியாகமும் ராஜச தியாகமும் கர்மமே நடப்பதில்லை. அதனால அந்த கர்மம் செய்வதால் வரக்கூடிய பலாபலனை அவனுக்கு கிடையாது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தானம் தர்மம் செய்யும் போது அது நம்மளை பண்படுத்தும் அப்படின்னு. அந்த பண்படுத்தல் என்பது அவனுக்கு நடக்காது. எல்லாருக்கும் நம்ம நிறைய பேர் டீச்சர்ஸ் இங்க இருக்கோம், நம்ம சொல்லும் கிரியா பண்ணணும், விடாம கிரியா பண்ணும், ஒரு நாள் விடாம பண்ணணும், 400 நாள் பண்ணும், 400 நாள்ல ஒரு நாள் விட்டானா அங்கே 400 நாள் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் எதனால சொல்றோம் அப்படின்னா, இது செய்வதால உனக்குள்ள உடம்பிலும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். அதுவும் தவிர நம்ம மனதுக்குள்ள நம்மளும் எரியாமலேயே நமக்குள்ள பற்பல மாறுதல்கள் ஏற்பட்டு நம்மளை ஒரு நல்வழிப்படுத்தும். அதெல்லாம் அந்த பலன் நமக்கு இல்லாம போயிடுது இல்லையா? அதனால ராஜசமான தியாகத்திலையும் தாமசமான தியாகத்திலையும் நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 9வது ஸ்லோகம், பற்றுதலையும் பயனையும் விட்டு செய்வதற்கென்று செய்தற்குரியதென்றே எந்த நிச்சய கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்வீகமானது. அதுதான் நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண. அடுத்தது, பற்றற்றவன் என்பதை எத்தகைய மனப்பான்மை, இவன் பற்றற்ற தியாகம் பண்றான், இவன் பற்றோட தியாகம் பண்றான் அப்படின்னால எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? there must be some way இல்லையா? சத்துவம் நிறைந்தவனும் பேரறிஞனும் ஐயத்தை அகற்றியவனும் ஆகிய தியாகியானவன் துன்ப வினையை வெறுக்கான், இன்ப வினையை விரும்பான். இதுதான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இப்போ சம்சாரியே எடுத்துக்கலாம். ஒரு எஜமான வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அப்பா எல்லாத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கையை குடும்பத்துக்காகவே அவர் பாடுபட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோம். சோ அவர் தன்னுடைய சுகங்களையும் தனக்கு வேண்டிய காமிய கர்மங்களை தனக்கு என்று செய்யாமல் பிறருக்காக செய்யும் போது அது என்ன ஆகுறது? தியானம், யக்ஞம், தபஸ் அந்த கேட்டகரியில போயிட்டு இல்லையா? அது ஒரு தபஸா பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் குடும்ப தலைவர்கள் செய்வது எல்லாமே தபஸ் தான். என் குழந்தை படிக்கணும், என் குழந்தை நல்லா வரணும், அதையே ஒரு தாபம் அவங்களுக்குள்ள இருக்கும்போது அதற்காக அவங்க செய்யும் போது, டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது, இந்த ஊருக்கு போனோம், இந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிக்கும், இங்க இந்த கோர்ஸ் எடுத்தா இவனுக்காக கஷ்டப்படணும், அந்த மாதிரி இங்க நிறைய அப்பா அம்மாக்கள் இருக்கோம், நம்ம எல்லாம் இந்த மாதிரிதான் பாடுபட்டிருக்கோம் இல்லையா? சோ அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் தபஸாகவும் தானமாகவும் யஜ்ஞமாகவும் வரும்போது அவன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான்? 45 வயசு 50 வயசுல ஒரு குடும்பத்துல எல்லா விதமான ஒரு வேலைகளையும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுக்கு எல்லாமே சௌகரியமா இருக்குமா? இருக்காது. சில சமயத்துல அவனுக்கு துன்பம் வரும், சில சமயத்துல குழந்தை நல்லா படிச்சு மார்க் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஐ டுக் அ வெரி குட் டெசிஷன் இன் கம்மிங் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தி வரும் இல்லையா? அந்த சில சமயத்துல ஐயோ எவ்வளவு படிச்சும் இவனுக்கு சீட் கிடைக்கலையே அப்படின்னும் போது கஷ்டமா இருக்கும். சோ இந்த தபஸ், பிரபா மியூட் பண்ணுமா? சரியா வரணுமா? விட்டு விட்டு வருதுமா? அப்படியா? I don't know why. அது నేను మాట్లాడేది సరిగ్గా అంటా. இப்போ மேடம் எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு, எனக்கு கிளியரா இருக்கு, எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தெரியல, அவங்க வீட்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இன்டர்நெட் இருக்கும். எனிவே ஐ எம் சோ சாரி அபவுட் இட். சோ இந்த சம்சாரிக்கு நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், அத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். இதுதான் சந்நியாசியும் ஆகலாம்,
தியாகியாகவும் அவன் இருக்கிறதுக்கு வந்து ஒரு விதமான ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இண்டிகேஷன்? he is not bothered about the positive and negative effect of the action which he has taken up as தானம், யக்ஞம் and தபஸா எடுத்துட்டதுனால. அடுத்தது, அவனோட மனது வந்து ஒரு நிலை கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. when we have understood we need not go into the examples அப்படின்னு நினைக்கிறேன். 11வது, உடல் எடுத்தவனுக்கு கர்மங்களை அறவே விடுவது இயலாது. அது முதல்ல பார்த்தா, நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் நமக்குள்ள நிறைய, நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமா இருந்து ஒரு ஆக்ஷன் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் வினை பயனை துறந்தவன் எவனோ அவனே தியாகி எனப்படுகிறான். சோ இப்ப தியாகி, அப்ப பகவான் எதை வந்து சப்போர்ட் பண்றா? தியாகத்தை. சன்னியாசியா நீ போன்னு அவர் சொல்லல. நீ என்ன பண்ணணும்? தியாகியாயிரு. எதை தியாகம் பண்ணணும்? கர்ம பலனை தியாகம் பண்ணு. எந்த மாதிரி கர்மம் பண்ணணும்? தானம், தவம், தபஸ், யக்ஞம் ஆகிய கர்மங்களை விடாம பண்ணணும். காமிய கர்மங்களை குடும்பத்திற்காக செய்வதை தவிர்க்க முடியாதது. அந்த காமிய கர்மங்கள் குடும்பத்துக்காகவும் எதற்காகவோ செய்யும் போது, அதன் பலனில் கருத்து வைக்காமல் செய்யும் பொழுது அந்த காமிய பலன் கர்மங்கள் கூட ஒரு தியாகமாக அமையுது அப்படின்னு சொல்லி. இப்ப தியாகம், சந்நியாசம் ரெண்டும் நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? வெரி குட். அடுத்தது, இந்த மாதிரி பற்று உடையவன், இது பற்று இல்லாம செய்யவனுக்கு என்ன விஷயம் சொல்லிட்டோம், அது அவனோட தியாகம். இல்ல, நான் பற்றுடன் தான் வேலை செய்வேன், ஐ எம் ஹேவிங் an eye on what I will get அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? he incurs புண்ணியம் and பாவம் இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பையன் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக நம்ம வேலையே மாத்திக்கிட்டு நல்ல காலேஜ் இருக்கிற ஊருக்கு போறோம்னு வச்சுக்கலாம். சரியா? அந்த என்ன பண்றது? ஐயோ, நல்ல படிக்க இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த செயல், என்ன செயல்? குழந்தைகளுக்காக நம்ம ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்க ஒரு ஆக்ஷன். இந்த செயலோட பலாபலன் என்ன? அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி அவன் பெரிய IAS ஆபீசர் ஆகணும். இதுல பற்று ஆகணும்ன்றதுக்காக நம்ம முயற்சி செய்வது வந்து ஒண்ணு, அந்த நடந்தே ஆகணும், இந்த ஒரு பலன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலனில் வந்து அபிரிமிதமான பற்று வைக்கும் போது, அது நடக்காத போது அவனுக்கு என்ன வருது? டிசப்பாயின்மெண்ட். அந்த டிசப்பாயின்மெண்டால என்ன? அந்த பையனை போட்டு அழிப்பானா இருக்கும், சி அப்படின்னு குடும்பத்தை விட்டு ஓடி போவானாக்கும், என்ன வேணா செய்யலாம் இல்லையா? சரி, இந்த குழந்தைங்கள நல்லா படின்னு சொல்றது ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். இந்த அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் உசுறு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால இந்த பற்றுடன் காரியம் செய்யும் போது அதனுடைய கர்ம பலன் நம்மளை வந்து சேருது. இந்த கர்ம பலன் நமக்கு வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி இருக்கும்போது that only decides our அடுத்த ஜென்மம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது, தியாகி இல்லாதவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு இன்னாதது, இனியது, இவரெண்டும் கலந்தது என்று 3 விதமான வினை பயன் விளைகிறது. தியாகிகளுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஏன்? தியாகியும் அதே வேலைதான் செஞ்சான், இவனும் அதே வேலைதான் செஞ்சான். ஆனா தியாகி என்ன பண்ணா? கர்ம பலனை தியாகம் பண்ணான். இது வந்து இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் ஒன்லி சரண்டர். சோ அதனால ரொம்ப பற்றோட வேலை செஞ்சும் போது அதனால நிறைய பேட் கர்மா, நம்ம பாவத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அதற்கு இன்னாததான ஒரு ஜென்மம் இல்ல, அதனால நிறைய புண்ணியம் சேர்த்துக்கிட்டான்னா நல்ல விதமானது. கொஞ்சம் நல்ல செஞ்சோம், கொஞ்சம் நல்ல செய்யற, கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாவம்னா ரெண்டும் சேர்ந்தது வரும் அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பேட் கர்மா செஞ்சானா நரகத்துக்கு போவோம், நல்ல கர்மா செஞ்சானா சொர்க்கத்துக்கு போவோம். ரெண்டும் ஒரு மாதிரி இருந்தானா மனிதனாக பூலோகத்துல திருப்பி பிறப்போம் அப்படின்னு எல்லாம் வந்து தியரிஸ் இருக்கு. லெட்ஸ் நாட் மச் பாதர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ்.
தியாகி இல்லாதவருக்கு மரணத்துக்கு பிறகு இன்னாதது இனியது இவ்விரண்டும் கலந்தது என்று 3 விதமான வினை பயன் விளைகிறது. தியாகிகளுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது 13, 14, 15 மத்த ஸ்லோகங்கள் கர்மத்துக்கு எதெல்லாம், இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த சாப்டர்ல மிகவும் முக்கியமானது. 13வது கர்மத்தின் முடிவு காட்டும் சாங்கிய சாஸ்திரத்தில் சகல கர்மங்களின் சித்திக்கென்று பகரப்பட்டுள்ள 5 விஷயங்கள். இப்போ இங்க சாங்கிய யோகம் நம்ம 2வது அத்தியாயம் படிச்சோம்னா சாங்கிய யோகம் சொல்லிட்டு அந்த சாங்கியத்துக்கும் இந்த சாங்கியத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த சாங்கியம் யோகம், இது சாங்கிய சாஸ்திரம். நான் ஐ திங்க் நம்ம இந்த பாயிண்ட் 2வது சாப்டர் படிக்கும் போது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கபிலர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் எழுதினது 6 தர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சனாதன தர்மங்கள்ல வேதங்கள், அதுக்கப்புறமா வரக்கூடிய இதிகாசங்கள், புராணங்கள் இதையெல்லாம் தவிர்த்து தர்சனங்கள் அப்படின்னு சொல்லி 6 தர்சனங்கள் இருக்கு. அதுல 4வதாக இருக்கக்கூடியது சாங்கிய தர்சனம். இதை எழுதியவர் கபிலர். சோ இந்த கபிலர் வேற, பகவான் கபிலரா அவதாரம் எடுத்தார். பகவானோட முதல் அவதாரமே கபில அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கபிலர் வேற, இந்த கபிலர் வேற. நிறைய பிரம்மாக்கள் இருக்க மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் மாறி மாறி கபிலர் வந்திருக்காங்க. இந்த கபிலர் எழுதினது சாங்கிய தர்சனம். இது பிரகிருத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாங்கிய தர்சனம் தான் அத்தாரிட்டி. ஆனா ஆத்ம ஞானத்துக்கு அது சரிப்படாது. ஆத்ம ஞானம் வேணும்னா வேதங்கள், வேதாந்தங்கள் தான் முக்கியமானது. பகவத்கீதை அந்த மாதிரி அந்த பிரஸ்தான திரயம் சொல்லுவோம் இல்லையா, அது ஆத்ம ஞானத்துக்காக மிகவும் அதுதான் அல்டிமேட் பிரமாணம் அது. ஆனா பிரகிருத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த பூலோகம் மெட்டீரியல் சயின்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சாங்கிய தர்சனம். சோ இப்ப நம்ம சாங்கிய தர்சனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எந்த ஒரு காரியத்துக்கும் 5 வித ஒரு அதிஷ்டானம். உடல் வேணும் இல்லையா, எதனா நான் வேலை செய்யணும்னா எனக்கு உடல் வேணும். இந்த உடலுக்குள்ள இந்த வேலை செய்வதற்கு முனைப்பு எடுப்பவன் கர்த்தா. சோ உடல் கர்த்தா. அதை தவிர நான் ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சானா எனக்கு இந்த நான் உடலே எல்லாமே செத்து போயிட்டு ஆவியா தெரிஞ்சிட்டு இருந்தேன், அந்த வேலை என்ன செய்ய முடியுமா? சோ உடல் வேணும், அதற்குள்ள ஒரு மனிதன் இருக்கணும், ஒரு வியக்தி இருக்கணும் இல்லையா, அந்த வியக்தி தானே அந்த வேலையை செய்யணும். சோ உடல் கர்த்தா. சரி, இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா எனக்கு கருவிகள் வேணும் இல்லையா. என்னோட இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்வேந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் ஒரு கர்மத்துல ஈடுபட முடியும். சோ இந்திரியங்கள் வேணும். அதை தவிர அந்த செயலை செய்யணும், செய்யக்கூடிய ஒரு செயல்னு இருக்குல்ல. சோ உடல் கர்த்தா, இந்திரியங்கள், அப்புறமா அந்த செயல். இந்த செயல் செய்யறதுக்கு தெய்வம் ஒரு 5வதாக இருக்கு. தெய்வம்னா எனக்கு தெய்வமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதெல்லாம் விட்டுடலாம். நமக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் அலைவா இல்லைன்னா நான் கர்த்தாவா இருந்து கூட என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. அன்கான்சியஸா இருக்கேன்னு வச்சுக்கலாம். எனக்கு கான்சியஸ்னஸ் இல்லை, அப்ப நான் கர்த்தா இருக்கு, உடல் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு வேலையும் நடக்காது இல்லையா. சோ இது இந்த 5 ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 5 என்ன பண்ண போறது அப்படின்றதுதான் நான் சொன்ன அந்த திரிபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் இல்லையா. அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ 14வது ஸ்லோகம், உடல் கர்த்தா, வெவ்வேறு விதமான இந்திரியங்கள், பலவிதமாக வேறுபட்ட செயல்கள், இவற்றிற்கு 5வதாக தெய்வமும் காரணமாக அமைகிறது. இது நமக்கு தெரியும் இல்லையா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னும் போக போக நமக்கு தெரியும். இது இந்த காரியம் இப்ப செயல்
நம்ம we are talking about action. ஓகே, ஆக்ஷன் செய்யறதுக்கு இந்த 5 விதங்கள் அதிஷ்டானம் அப்படி சொல்லுவோம். the basis, the stage on which all these are going to happen, அது 5 விதமானது அப்படின்னு பார்த்தோம். இந்த செயல் செய்யறதுக்கு நான் எப்படி உடலால செய்யலாம், மனதால செய்யலாம், வாயால செய்யலாம். இப்ப நான் ஒரு செயல் செஞ்சேன், அதை வாயால தானே செஞ்சுட்டு இருக்கேன் இல்ல. சோ மெய்யால், மொழியால், மனதால் மனிதன் ஒரு வேலையை செய்யலாம். அந்த வேலை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு கொலை செய்யறவன் கூட மனசுல அவன் நினைப்பா இவனை போய் கொன்னுட்டு வரணும் அப்படின்னு, அதுக்கு வேண்டிய கத்தி கபடெல்லாம் எடுத்து அவன் போவான். சோ அவனு அது சொல்லிட்டு போவான், நான் போய் அவனை ஹதம் பண்ணிட்டு வர போறேன் அப்படின்னு. சோ அந்த செயல் செய்யறதுக்கு, அது நல்ல செயலா இருந்தாலும் சரி, கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, அது இந்த 3 இடத்துல தான் வருது. மனம், மொழி, வாக்கு. இந்த மனம், உடல், வாக்கு, மொழி, இந்த 3 விதத்தில் தான் அந்த எந்த ஒரு செயலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3 செய்யறதுக்கு இப்போ ஞானம் வேணும் இல்லையா. சோ அடுத்தது 16வது ஸ்லோகம் பார்த்துட்டு போலாம். இந்த மாதிரி இருக்கும்போது முழு முதல் பொருளாக ஆத்மாவை கர்த்தா என்று யார் நினைக்கிறானோ அவன் அறிவிலி. சோ இங்க கொஞ்சம் நம்ம டயக்ரஸ் ஆகி போறோம். அப்படின்னா இப்ப நான் ஒரு செயல் ஏற்பட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பகவத்கீதை கிளாஸ எடுக்கணும் அப்படின்ற ஒரு செயல்ல நான் ஈடுபடுறேன். நான் எதனால சரி, என் மனதால இந்த எண்ணம் வந்தது, என் வாக்கால இதை சென்றேன், என் உடலால அதை படிச்சுட்டு நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். சரியா? இதுக்கு என்னோட ஆத்மா எவ்வளவு தூரத்துக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஆத்மா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஜீவாத்மா வேற, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் என்ற ஒரு உயிர் என்ற அந்த ஒரு பரமாத்மா தத்துவம் என்பது பேசும். அந்த 2 பட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பட்சி ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துருக்கு, இன்னொரு பட்சி பயத்தாலாம் தின்னு நல்லது கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கு. அது ஜீவாத்மா. ஒன்றுமே இல்லாம இருப்பது பரமாத்மா. சோ இப்ப இந்த பரமாத்மாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஒரு கார் செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கார் செய்யறதுக்கு பூமியில இருந்து மெட்டீரியல்ஸ், காத்து, பஞ்சபூதங்களும் அதற்கு உதவியாக இருக்கு. தட் இஸ் த மெட்டீரியல் காஸ்ட். அண்ட் அதை செய்யக்கூடிய ஒரு மனிதன், அந்த ஒரு என்ஜினியர், அவனோட புத்தி, அவனோட செயல், இதெல்லாம் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அசம்பிள் பண்ணி எங்க நின்று பண்ணா, பூமி கொடுத்த விஷயங்கள்ல இருந்து, காத்து கொடுத்த விஷயங்கள்ல இருந்து, அக்னியில எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சபூதங்களை சேர்த்து செஞ்சுட்டான். கார் வந்தாச்சு. இப்போ இந்த காரு பூமியில ஓடுறது போது அந்த earth has got nothing to do with the car. இந்த கார் எடுத்துட்டு அவன் சேத்ராடானும் போறான். இந்த கார் எடுத்துட்டு எவனையோ போய் அவன் கொண்டு தண்ணிட்டும் வரலாம். இந்த கார்ல எதனா ஒரு கெட்ட வேலையும் அவன் செய்யலாம். அதற்கும் இந்த பூமிக்கும், அந்த பூமி மேல அந்த கார் போகக்கூடிய அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது போல ஒரு கண்ணாடி எதிர நான் போய் நின்னா என் மூஞ்சியை காக்கும், நீ போய் நின்னா உன் மூஞ்சியை காக்கும். நான் மூஞ்சி ஈன்னு வச்சா நல்லா அதே மாதிரி காக்கும், அழகா இருந்தா அழகா, அசிங்கமா இருந்தா அசிங்கமா தான் காட்டும். ஆனா நான் போன அப்புறமா தன்ராஜ் சார் நின்னா அவர் மூஞ்சி வரும், என் மூஞ்சி மேலே அவர் மூஞ்சி வராது இல்லையா. சோ கண்ணாடியில எதிரே இருக்கிற ஒரு பிம்பத்தை எப்படி அது பிரதிபலிக்குமோ அது போல ஆத்மா எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்குதே தவிர இது செய்யக்கூடிய காரியங்களில் அதற்கு பங்கு கிடையாது. இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஓகேயா? அடுத்தது 17வது ஸ்லோகம். சோ இந்த மாதிரி if I understand that எனக்கு அகங்காரம், ஐ எம் த டூவர் அப்படின்ற ஒரு டூவர்ஷிப் எனக்கு இல்ல, அதனால எனக்கு நான் செய்யக்கூடிய செயல்ல பற்று இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய தடவை ரியலி ஃபெல்ட் இட்.
நான் என்னவோ ப்ரிப்பேர் பண்றேன். இந்த 17 அத்தியாயத்தை வந்து காலையில இருந்து ஒரு 10 தடவை படிச்சு என்னென்னவோலாம் விஷயம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் இருக்காரு, இவர் வந்து வேற விஷயத்த அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு என் வாய் மூலியமா. he is only talking. this I have seen many times. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு காலையில் நான் இவர்கிட்ட கூட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நான் ஒரு பாகவதம் படிச்சிட்டு இருந்தேன். அது வந்து பாவ அடவி அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது வாழ்க்கைய வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்டா நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியாது. நம்ம வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி. அதுல கெட்ட அனிமல்ஸ் எல்லாம், சிங்கம் புலியா வந்து நம்மளோட கோபதாபங்கள், இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இத நான் இப்பதான் படிக்கிறேன். அப்போ அன்னைக்கு நான் எனக்குள்ள இருந்து என்ன சொல்ல வச்சது அந்த பாகவதம் என்னக்கூடிய அந்த கண்ணன் தானே. இதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அது வந்து ரொம்ப ரீஇட்டரேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே அதிசயமா இருந்தது. நான் சொன்ன எக்ஸாம்பிள், நான் இத பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்லல, நான் சொன்ன எக்ஸாம்பிள் இதுல இருக்கு. அப்போ பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாத, நான் படிக்கவே இல்லையே, எப்படி என் வாயில வந்துச்சு அப்படின்ற போது it is, I tell you, it is really really amazing how the divine works, does his work through us. அதுதான் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அதுதான் 17வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கு. யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாருடைய புத்தி பற்று வைக்கிறது இல்லையோ, அவன் இந்த உலகத்தாரை கொன்றாலும் கொல்லாதவனாகவே பந்தப்படுகிறான். இப்போ இந்த மகாபாரத கடைசியில பீஷ்மரை வந்து யாரு கொன்னாங்க? யுதிஷ்டிரா கிடையாது, அர்ஜுனன் தானே. ஆனா அர்ஜுனன் நான் தான் கொன்னேன். நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவன் மகாபாரத யுத்தம் முடிஞ்ச அப்புறமா அவன் உட்கார்ந்து யோசிக்கும் போது நான் நினைச்சேனே, நானே இல்லையே. அன்னைக்கு மட்டும் அந்த தேர்கால பட அவனை அமைக்க வந்து என்னை கீழே வைக்கலன்னா என்னைக்கோ வந்து கர்ணன் என்னை ஹதம் பண்ணிட்டு போயிருப்பானே அப்படின்னு ஒவ்வொரு செயல்லையும் மகாபாரதமும் கிருஷ்ணரால மட்டும்தான் நடந்தது. அது போலதான் நம்ம வாழ்க்கையும் டிவினிட்டியால தான். ஒரு டிவைன் பவர் இஸ் கைடிங் அஸ் or showing us the path. We are only walking the path. நம்ம அந்த அடவியில அந்த ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டு திரியிற மாதிரி தான். ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, யாரோ இந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா குழியில விழுந்துருவீங்க, இப்படி போங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் வழி காட்டுற மாதிரி. இல்லைன்னா அங்க உருன்னு ஒரு சத்தம் கேக்குதோ, இந்த பக்கம் புலி இருக்கு போல, நம்ம அப்படி போவோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டே போறோமே தவிர நம்மளால நடப்பது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு அர்ஜுனன் செய்யும் அந்த யுத்தத்தில் அவன் ஈடுபட்ட போது அவன் பீஷ்மரை கொல்லல. பீஷ்மர் அர்ஜுன் தான் என்ன கொன்னான், நீ போடா உன்னோட பேச மாட்டான்னாலும் அவன் சொல்லல இல்லையா. சோ இதனால கொல்பவனும் கொல்லப்படுபவனும் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு அந்த ஒரு டீப்பர் கன்விக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இந்த காரியங்கள் வந்து எப்படி நடக்குது, அது எப்படி முக்குணமாக போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு காரியம் ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா அதை பத்திய ஒரு ஞானம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைம் அங்க இருக்கு 57 முடிச்சிடலாமா? சொல்ல முடியாது. So we have come up to 18th one. I think time ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. நான் வந்து நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். whatever it is, we will take it up in the next class. So 7th Thursday கிளாஸ்ல இதை எடுத்து நம்ம டீப்பா பண்ண. ஏன்னா we are getting into the திரிபுட்டின்ற ஒரு கான்செப்ட் குள்ள போயிட்டு ஞான திருப்பட்டி, கர்ம திருப்பட்டி, அதுக்கு வந்து புறக்கருவிகள், அகக்கருவிகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பாதியா சொன்னா நல்லா இருக்காது. We will take it up in the next class. 7ஆம் தேதி வந்து இதை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம், மத்த எந்த விஷயம் பேசாம
நேரா இங்க வந்துடலாம். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன் என்னன்னா, இன்னும் வந்து ஒரு 3-4 கிளாஸ் வேண்டி இருக்கும். அத நான் வந்து சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா திங்கட்கிழமை வந்து நான் ஊருக்கு போறதுனால மண்டே கிளாஸ் எடுக்க முடியாது. அத எய்தர் சாட்டர்டே எடுக்கலாமா, டியூஸ்டே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்களாம் யோசிச்சு எது உங்களுக்கு சௌகரியப்படுமோ, ஒண்ணுமே நீங்க போடலைன்னா எது எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க சொல்றத எடுத்துக்கலாம். யாருக்கேன்னா சாட்டர்டே நைட்டு 9 to 10 கிளாஸ் எடுக்கிறது பிரச்சனையா இருக்கும் நினைச்சா அவங்க மட்டும் வந்து ப்ளீஸ் ஒரு இது போடுங்க. இல்லைன்னா த சாய்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு நைட் 9 to 10 வச்சுக்கலாம். எய்தர் சாட்டர்டே எத்தனை பேருக்கு சௌகரியப்படும், டியூஸ்டே எத்தனை பேருக்கு சௌகரியப்படும், இல்ல சாட்டர்டே யாருக்கு முடியாது, டியூஸ்டே யாருக்கு முடியாது அப்படின்னு சொல்லி போடுங்க. ஒண்ணுமே போடலைன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேயா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் அம்மா.